முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். போரூர் பூவிருந்தவள்ளி இடையேயான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றிருக்கிறது. முதலில் பூவிருந்தவள்ளி போரூர் இடையே 2 கட்டங்களில் சோதனை நடைபெற்றுள்ள நிலையில் தற்பொழுது போரூர் பூவிருந்தவள்ளி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது நடைபெற்றுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவை சோதனை ஓட்டம் துவங்கி இருக்கிறது. பூந்தமல்லி போரூர் இடையே ஏற்கனவே 2 கட்டங்களாக சோதனை என்பது நடத்தப்பட்டு இருக்கிறது. போரூரில் இருந்து டவுன் லைனில் தற்போது சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பூந்தமல்லி பணிமனை முதல் போரூர் வரை 9.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மெட்ரோ ரயில் சேவை. குறிப்பாக அந்த வழித்தடத்திலிருந்து ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவை என்பது ஏற்கனவே இயக்கி சோதனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது. இதில் முக்கிய வழித்தடமாக கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி நெடுஞ்சாலை இடையிலான வழித்தடம் ஒன்று, அதே போல கலங்கரை விளக்கம் முதல் கோடம்பாக்கம் மேம்பாலம் வரை ஒன்றும், அதே போல இந்த மற்றொரு பாதை என்பது பூந்தமல்லியிலிருந்து போரூர் இடையான ஒரு பாதை. இந்த பாதையில் பணிகள் என்பது விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் தற்போது 2ஆம் கட்ட சோதனை என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. போரூரிலிருந்து டவுன் லைனில் இந்த தற்போது சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போரூர் முதல் பூந்தமல்லி வரை மொத்தம் கிட்டத்தட்ட 9.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி இந்த சோதனை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.